Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Veera Vijay along with me. இன்னைக்கு வீர விஜய் வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாரு, இன்வென்ட்ரி கண்ட்ரோல் கண்டக்ட் பண்ணிட்டு அதில் தப்பு பண்ணவங்களுக்குலாம் வந்து என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷனுக்காக வந்துருக்காரு. இது லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் செஷன். ஸோ நம்ம வீர விஜய் கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? If the demand for an item is doubled and the ordering cost is after the economic order quantity for the item will be. இது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா தான். ஃபார்முலா என்ன அப்படின்னா EOQன்னு சொல்லுவாங்க. செல்லமா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எப்படி செல்லமா கூடுவாங்க? EOQன்றாங்க. அப்போ 2DS/C அப்படின்வாங்க. இப்போ இதில் என்ன மாற்றிருக்காங்கன்னா டிமாண்டை வந்து 2 மடங்கு ஆக்குறாங்க. டிமாண்ட் வந்து 2 மடங்கு ஆக்குறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஆர்டரிங் காஸ்ட்டை வந்து ஆர்டரிங் காஸ்ட் வந்து செட்டப் காஸ்ட் அதை வந்து 1/2 மடங்கு குறைக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ டி மேலே இருக்கு, இது எஸ் மேலே தான் இருக்கு. அப்போ 2x6 போட்டால் அதே தான் வரும். 2x6 வந்து 1 இருக்கும். அப்போ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் அப்படின்ற அர்த்தம். இப்போ இதே அடுத்த கொஸ்டின் என்ன பார்ப்போம். In the inventory control theory, the economic order quantity is. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்றதான் கேள்வி. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் என்ன கண்டுபிடிக்கிற கேள்வி. அது வந்து ஆப்டிமம் லாட் சைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். In the economic order quantity model, if the unit ordering cost is doubled, then EOQ will. ஸோ அதே தான். இப்போ ஒன்று மட்டும் டபுள் பண்ணால் என்ன ஆகும்னா எஸ் மட்டும் வந்து 2 மடங்கு அதிகமாக்குறாங்க. அப்போ 2 ரூட்டுக்குள்ளே போட்டோன்னா இட் இஸ் 1.414 ரூட் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 1.41 டைம்ஸ். ஒரே ஃபார்முலா தான் எல்லா கேள்வியும் வடிவம். ஃபர்ஸ்ட் கேள்வியும் அதே தான். அங்கே 2x6 போட்டால் 1 வரும். இங்கே ரூட் 2 டைம்ஸ்னால் ரூட் 2 போட்டோன்னா 2 ரூட்டுக்குள்ளே இருக்கனால ரூட் 2 டைம்ஸ் 1.414. இதே சில கேள்வி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்பாங்க, 41.4% இன்க்ரீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி. Economic order quantity is the quantity at which the cost of carrying is. ஸோ என்னன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா கண்டிஷன் என்னன்னா அங்கே ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரிங் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங்கும் காஸ்ட் ஆஃப் கேரிங் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதான் வந்து எக்கனாமிக் ஆர்டர். த குவான்டிட்டி அட் விச் செட்டப் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கேரிங் காஸ்ட் அப்படின்னா இது. ஸோ கேரிங் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹோல்டிங் காஸ்ட்னு ஒரு பேர் இருக்கு, ஆர்டரிங் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, செட்டப் காஸ்ட்னு ஒரு பேர் இருக்கு. அது 2 வச்சுக்கலாம். இப்போ செட்டப் காஸ்ட் do not include ஒன்று கேட்குறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? Setup cost do not include paper cost of processing the work order. காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் ஆர்டரிங் காஸ்ட் சொல்றாங்க. அந்த ஆர்டரிங் காஸ்ட் வந்து பேப்பர் ஒர்க் காஸ்ட் ஃபார் த ப்ராசஸிங் த ஒர்க் ஆர்டர் வந்து அதில் கொண்டு வர மாட்டாங்க. அது ஏன் கொண்டு வர மாட்டாங்கன்றது நம்ம யோசிக்கணும். do not include. இது நாட் கொஸ்டின். நாட் கொஸ்டின்னா ரிப்பீட் டேக்கிங் கொஸ்டின். உன்னிப்பாக கவனிக்கணும். Increase in economic order quantity result in. ஸோ இன்க்ரீஸ் இன் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட்டை டிக்ரீஸ் பண்ணுவான், இறக்கி ஏற்றும் அப்படின்றாங்க. ஸோ அதான் வந்தது. அது கிராஃப் வந்து நம்ம கற்றுக்கலாம். டோட்டல் காஸ்ட் வந்து இறங்கும் அப்புறம் ஏறும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். In perpetual inventory control, the material is checked as it reaches. டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபேமஸான கொஸ்டின். பெர்பெச்சுவல் இன்வென்டரி கண்ட்ரோல்னாலே மினிமம் வேல்யூ அப்படின்றது மெட்டீரியல் இஸ் செக்ட் அண்ட் இன்க்ரீஸ் த மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ வந்தால் செக் பண்ணு, மினிமம் வேல்யூ வந்தால் செக் பண்ணு அப்படின்னு தான் பெர்பெச்சுவல் இன்வென்டரி கண்ட்ரோல். In a basic EOQ based inventory model, the tool variable cost is the. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து யார் 2 பேர் சேர்ந்தானா கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் சேர்ந்தாதான் அது டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கேரிங் காஸ்ட் ப்ளஸ் ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது 2 சேர்ந்தால் தான் வந்து இங்கே டோட்டல் காஸ்ட். அடுத்தது reorder point is the. ரீஆர்டர் பாயிண்ட்னா யார் வந்து ரீஆர்டர் பாயிண்ட்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் டிமாண்ட் ரேட் பர் டைம் பீரியட் பர் இன்டு லீட் டைம். ரீஆர்டர் பாயிண்ட்னா கண்டிப்பாக வந்து டிமாண்ட் ரேட் பர் டைம் பீரியட், டிமாண்ட் ரேட் பர் டைம் பீரியட் இன்டு லீட் டைம் அப்படின்றது ஞாபகம். In EOQ model, if holding cost is halved and ordering cost is doubled, then optimal order quantity will be. ஸோ இதை டபுள் ஆக்குறாங்க, இதை ஆஃப் ஆக்குறாங்க. ஆஃப் மேலே போச்சுன்னா 2 × 2 4 ஆகும். இட் வில் இன்க்ரீஸ் பை 2 டைம்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரே ஃபார்முலா வச்சு தான் கேள்வி 3. ஸோ அந்த ஒரே ஃபார்முலா வச்சு தான் ஒரு 100 கேள்வி வடிவமைக்கப்பட்டது. நான் கிட்டத்தட்ட ஒரு 500 எக்ஸாம் எழுதியிருக்கேன். 500 எக்ஸாமில் இந்த ஒரே ஃபார்முலா தான் கேட்பாங்க. ஸோ அப்போ EOQனாலே ஒரே ஃபார்முலா தான், 2DS/C. இல்லை முக்கியமாக பெர்பெச்சுவல் இன்வென்டரி கண்ட்ரோல் மினிமம் வேல்யூ அடிக்கடி நான் பார்த்த கொஸ்டின். டோட்டல் காஸ்ட்டும் சம் ஆஃப் இது. ரீஆர்டர் பாயிண்ட் அடிக்கடி கேட்பாங்க. ரீஆர்டர் பாயிண்ட் பை லீட் டைம் ஈக்குவல் டு டிமாண்ட் ரேட் பர் யூனிட் பர் டைம் பீரியட்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் செட்டப் காஸ்ட்டில் வந்து கேட்டகரி வைஸ் கேட்பாங்க. அதுவும் சில கேள்விகள் பார்த்துருக்கலாம். எல்லாமே அற்புதமான கேள்வி. இது அற்புதமான கேள்விலாம் நமக்கு தேர்வாகவும் வச்சு ப்ளஸ் வந்து டிஸ்கஷனாகவும் தந்த வீர விஜய்க்கு தேங்க்யூ. கண்டிப்பாக தேங்க்யூ.